வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டியூக் 390 BS6ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டர் நிக்கில், ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ நிக்கில்கிட்ட தான் நம்ம இந்த பைக்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து BS4ஓடது ரைட் ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட்டு, ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே வந்து மேலே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம BS6 பற்றி பேசலாம். ப்ரோ, இந்த பைக் வந்து எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு? ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,07,000 வந்துச்சு எனக்கு. ஓகே, ஆமாம். 3,07,000 எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ப்ரைஸை, இன்னும் ஏற்றிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, டியூக் 390 வந்து எதனால் எடுத்தீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் நிறையா பைக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏன் இது போனீங்க? மெயின் வந்து இந்த பவர் அண்ட் டார்க், அந்த புல் இனிஷியல் பைட்டுக்காக எடுத்தது அது. ஓகே, ஸோ அந்த இனிஷியல் புல்லிங், நம்ம இனிஷியல் புல்லிங் நம்ம கிட்ட யாருமே வர முடியாது. நம்ம ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா யாருமே பக்கத்தில் வர முடியாது. நம்ம பேய் மாதிரி இழுத்துட்டு போயிடும். அந்த ஒரு பிக்கப்புக்காக எடுத்தது மெயின். ராக்கெட் அதே தான். ஓகே, இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களோட லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்க, என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க? டாமினார் 400, அதுக்கப்புறம் நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 பார்த்தோம். ஓகே, கவாசாக்கி நிஞ்சா 400 கூட வச்சுருந்தோம். ஆனால் அது ஓவர் ப்ரைஸ் பாயிண்ட், டியூவல் சிலிண்டரு, அது வேலைக்கு ஆகாது. R3 வேணாம், அதுவும் இதாகிடுச்சு. ஓகே, சரி டாமினார் பார்த்தேன், அது பஜாஜ் நம்பி அவ்வளோ போடணுமான்ற ஒரு யோசனையிலே இருந்தது. ஓட்டி பார்த்தா நல்லா தான் இருந்தது, எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரல. அது அந்த கம்பெனி எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கல. ஓகே ஓகே, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி KTM வந்துட்டேன் நான். RR 310 பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஓனர், அவர் அது சொல்ல வேணாம். ஆனால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா, அவர் வாங்கி ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. வேணாம், அப்போ வேணாம், நமக்கு இதே பரவாயில்ல ஓகேன்ற மாதிரி இதை எடுத்துட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்களா? தாராளமாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட நம்ம இவ்வளோ தான் 390 இவ்வளோ தான் நம்ம ஓட்டவே இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வச்சுருப்போம். இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பொழுது அதை பீட் பண்ணிவிடும் கண்டிப்பாக. சூப்பர். ஓகே ப்ரோ, எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம 175 போயிருக்கோம் ப்ரோ. 175 போச்சு. 165 ஈஸியாக போயிடும். அந்த 165லேருந்து 175 போகிறதுக்கு வந்து நீங்கள் வண்டி ரோடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம கொஞ்சம் உட்கார சீட்டிங் பொசிஷன்லேருந்து ஹேர் வந்து நம்மளை சுற்றி தான் போகணும், உள்ளே போகக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த பெட்ரோல் டேங்கோட நம்ம கால் ஒட்டிக்கிறது, ஹேண்டில் பேரோ நம்ம அந்த TFT டிஸ்பிளேவோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் மட்டும் தான், கண்ணு மட்டும் தான் தெரியணும், ரொம்ப மேலே போயிடுறோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக அக்ரெசிவாக ஒட்டினீங்கன்னா 175 உட்காந்துச்சு எனக்கு தாராளமாக. எவ்வளோ வெயிட் நீங்கள்? 62லேருந்து 65 இருப்பேன். ஓகே. ஏன்னா நான் போகும்போது எனக்கு 160க்கு மேலே ஏறதுக்கு டஃப்பாக இருந்தது. நான் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி, 72 kg. நான் 62 65 தான் இருப்பேன். ஓகே, சூப்பர். ஓகே ப்ரோ, இது வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், டியூக் 390 ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மெயின் கொஸ்டின் என்னென்னா, டாப் ஸ்பீடில் வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, பைக் வந்து வாபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வாபிள் ஆகுது. அது ஒரு 120 நீங்கள் கிராஸ் பண்ணாலே ஹேண்டில் பார் லைட்டாக ஆரம்பிக்கும். 130 போனீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ஹேண்டில் பார் இதாக இருக்கும். அதுவும் நம்ம ரோட் கண்டிஷனுக்கு நடுவில் சின்ன கல் இருந்தால் நம்ம டஸ்ட் தான் ரொம்ப இதாகிடும். அதனால் கொஞ்சம் அது உங்களோட ரிஸ்கில் நீங்கள் போகிறது, அவ்வளோதான். நம்ம டயர் வேணால் சேஞ்ச் பண்ணால் ஒரு இது கிடைக்குமோன்னு நினைக்கிறேன். BS4 நான் ஓட்டிருக்கு 390, அது மெச்சலஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கார்னர் ராக்கெட் தான், சல்லுன்னு போகும். இது MRF, இது MRF. இது காஸ்ட் கட்டிங் தான் பண்ணிருக்காங்க, நிறைய கொடுக்கறதுனால காஸ்ட் கட்டிங் தான் பண்ணாங்க. அதே RC 390ல பார்த்தீங்கன்னா இதை விட 7,000 கம்மி ஆன் ரோட்ல. அது 3 lakh வரும் கரெக்டாக. இது 3,07,000. அதில் ரொம்ப எலக்ட்ரானிக் ஸ்டப்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் மெச்சலஸ் கொடுத்துருக்காங்க, இதில் MRF கொடுத்தாங்க. அது வந்து காஸ்ட் கட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக வந்து இவ்வளோ பவர் அண்ட் டார்க். ஆமாம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜில் அது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட MRF பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணக்கூடாது. நார்மல் பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அதை தாண்டி நம்ம ஹை ஸ்பீடாக ஓட்டுவேன், கார்னரிங்லாம் பண்ணிங்கன்னா அது உங்கள் ரிஸ்க் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அது. ஓகே. எவ்வளோ டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறீங்க டாப் ஸ்பீட் போகும்போதெல்லாம்? இது வந்து ஒரு 25 வைப்பேன் ப்ரோ ஃப்ரண்ட். பேக் வந்து 35 வைப்பேன் கரெக்டாக. அதுதான் வைப்பேன் நான், ஆஸ் யூஷுவல் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கிடைக்குது? மெயின் கொஸ்டின். KTMனு வந்துட்டாலும் நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த இனிஷியல் பிக்கப்புக்காக எடுக்கிறது. நீங்கள் ரொம்ப ஒரு டியூக்காக நார்மலாக 60 70 அந்த ரேஞ்சில் பண்ணிங்கன்னா ஹைவேல 25 கொடுத்துரும். ஓகே, 25 28 கொடுத்துரும். அதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப ஒரு ரெட் RPMல நான் ஓட்டுறேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 20 கிடைக்கிறது பெரிய விஷயம். 16 17 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஹைவேலேயே அதுதான் வரும். சிட்டியில் நீங்கள் சொல்லவே வேணாம், வண்டி ஓவராக ஹீட்டு கக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பயங்கரமாக இதாகிடும். அதுக்கப்புறம் பெட்ரோல் நிறைய அழுவ ஆரம்பிச்சிடும். அதான் அதில் முக்கியமாக கேட்கணும், ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் ஆக்சுவலாக ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க BS6ல. ஹீட் வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட் அதை மாற்றிக்கணும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி 2000 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஃபேட் பைக்ஸ்னால் ஹையர் சிசி பைக்ஸ், நேக்டு பைக்னா நார்மல் பைக்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்துட்டோம். நீங்கள் ஒரு ஹையர் சிசி பைக் உள்ள வந்துட்டீங்க, ஒரு என்ட்ரி லோ ஸ்போர்ட்ஸ் ஒரு ஹையர் சிசின்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நேக்டு பைக்கில் ஹீட்டு தெரியதான் ஆரம்பிக்கும், அது எதுவும் பண்ண முடியாது.
ஆனால் அதனால தான் டியூக் ஆகுதா அப்படின்னு சொல்ல வரல. டியூக் வந்து இது கொஞ்சம் ஆகும், ஏன்னா இது வந்து கம்ப்ரஷன் ரேஷியோவோ அதிகம். அட் த டைம் பிக்கப் பவர் ஒரு சிங்கிள் சிலிண்டர் வந்து இவ்வளோதான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுதான் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதையும் தாண்டி நம்ம பக்கத்தில் யாருமே வரக்கூடாதுன்ற ஒரு முடிவில் 43 கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு 35-39 கொடுத்தீங்கன்னா ஹீட் கொஞ்சம் கன்சியூம் ஆயிருக்கும் சிங்கிள் சிலிண்டருக்கு. அதேமாரி 43 கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் டியூவல் சிலிண்டர் போட்டிருக்கணும். டியூவல் சிலிண்டர் போட்டால் நம்ம ப்ரைஸ் பாயிண்ட் 4 lakhs போயிடும். அதனால அது சிங்கிள் சிலிண்டருக்கு போட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ஹீட் இருக்குங்கிறீங்க. ஹீட் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஹீட் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு இந்த ஏன்டா இந்த வண்டி வாங்கணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்க எந்த இடம்னா நெக் டு நெக் டிராஃபிக், ஏதோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி ஒரு சிட்டியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போ நெக் டு நெக் இன்ச் பை இன்ச்சாக நவர பொழுது உங்களுக்கு அப்படியே வெந்து போகிறோன்னு சொல்லலாம். எப்போது ஆஃப் ஆயிருக்கா ஓவர் ஹீட் ஆகிட்டு? ஒரு சில டைம் ஆகும், ஒரு சில டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஹீட் ரேடியேட்டர் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சா அதோட வேலை கரெக்டாக செய்யும். ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சா 2 minutes தான், டக்குன்னு உங்களுக்கு ஹீட் தெரியாது, உங்களுக்கு அதோட வேலை கரெக்டாக செய்யுது. அது சூப்பர், நல்ல விஷயம் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணுறீங்க வண்டி? மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எனக்கு 1600 ஆச்சு. அது எனக்கு மற்ற 400cc கம்பேர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் அஃபோர்டபுள், ஓகே ப்ரைஸ் தான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஓகே கொஞ்சம் வேல்யூபிளாக தான் இருக்குது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி தான். இல்லை ஓகே, கேடிஎம் பொறுத்தளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ஏன்னா பஜாஜ் தான் டேக் கேர் பண்ணுறாங்க. ஆமாம், ஸோ நல்லாவே பண்ணுறாங்க. நான் BS4 வச்சுருந்துக்கும் போது கூட நல்லாவே பண்ணேன். ஆனால் RR 310 கம்பேர் பண்ணி இது கம்மி தான். RR 310 கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இல்லை ஆக்சுவலாக அது லான்ச் பண்ணும்போது கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு தெரியல, சடனாக அப்புறமா வந்து ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டு, அப்புறம் லேபர் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை, அந்த பிராண்டு BMW இன்ஜின் அந்த ஒரு இதுக்காக ஏற்றிடுறாங்க, ஃபுல்லாக ரேட் ஏற்றிட்டாங்க. ஓகே. ஸோ மற்றபடி இதோட ஃபீச்சர்ஸ் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க? TFT இது நீங்கள் ரைடிங் மோட்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு, ஒரே மோடு பீஸ்ட் மோடு, அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ABS ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் மீன்ஸ்னா ABS ஃபுல்லாக ஆஃப் பண்ண முடியாது உங்களுக்கு. சூப்பர் மோட்டோ மோட், ஆமாம், ரியர் வீல் மட்டும் ஆஃப் ஆகிடும். சூப்பர் மோட்டோ மோட் வச்சு நான் ஸ்டண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ABSனா அதே மாதிரி தான், ABS சூப்பர் மோட்டோ மோட் 2 தான் இருக்கும். நீங்கள் தனியாக ABS ஆஃப் பண்ணிட்டு ஓட்ட முடியாது, பட் அதை ஆஃப் பண்ணி ஓட்டுற அளவுக்கு அட்வைசபிளும் கிடையாது. இந்த வண்டி பவருக்கு ABS இருந்தால் தான் நல்லா இருக்கும். கரெக்ட். ஓகே ப்ரோ, இதில் வந்து குயிக் ஷிஃப்டார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, ரியலாகவே யூஸ் ஆகுதா குயிக் ஷிஃப்ட்? நல்லாவே பண்ணி. நான் ஃபஸ்ட்டு இது குயிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்ற பொழுது என்ன நினச்சேன், ஓகே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நம்ம ஒரு 600cc நம்ம எதிர்பார்க்கலாம் குயிக் ஷிஃப்டர் அதெல்லாம். ஆனால் இது ஒரு 400 ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொண்டு வரணும், எப்படி அது குயிக் ஷிஃப்ட்டை கொடுக்கணும் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஆனால் ரெட் RPMல பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த புஷ் இருக்குது, கீர் போடும்போது கொஞ்சம் தள்ளுது, கொஞ்சம் ஹார்டாக விழும். கரெக்டான RPMல கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஃபஸ்ட் கீர் மட்டும் நம்ம போடணும், மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக அழகாக ஒரு கரெக்டாக ஒரு 7000-8000 கிட்ட நம்ம RPM லிமிட் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டாக வரும்போது நம்ம ஷிஃப்ட் பண்ணால் இதாக ஈஸியாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஸோ ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் பைக்கில் வந்து இதெல்லாம் வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் இருக்குது? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன கேட்டால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரோ, எதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஹீட் வந்து நேக்டு பைக்ஸ் வரதான் செய்யும். அதையும் மாரி KTM ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்போது அட் த சேம் டைம் நீங்கள் இது பண்ணணும். அது இப்போ KTMக்கு டியூக் 390க்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங்னா மெயின் என்ன, இனிஷியல் பைட், அந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ, அந்த சடன் பிக்கப்பு, அதுதான். ஆனால் அது வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க, ஆனால் அதோட மைனஸும் கூட ஹீட்டும் வரும் நம்ம. ஸோ நம்ம அது வேணும், நம்ம இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அது அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ஓகே. டயர்ஸ் வேணால் சொல்லலாம், டயர்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். இது காஸ்ட் கட்டிங் தான், ஆனால் இது வந்து MRF ரொம்ப கழுவி ஊற்ற முடியாது, அவங்களோட நேச்சர் ஆஃப் மேக்கிங் வேறு. ஆனால் நம்ம மெச்சலஸ் பெரிலி கொடுக்கலாம், பெரிலிலாம் 600cc மேலே கொடுக்கலாம், அது தேவைக்கு மீறி ஒரு விஷயம். ஆனால் நம்ம மெச்சலஸ் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் வேரியண்ட்டாவது வச்சிருக்கலாம். ஒரு MRF வேரியண்ட் இருக்குது, இது இருக்குது, நீங்கள் எது வேணுமோ இது பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இது வேணா கொடுத்துருக்கலாம் ப்ரோ. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கணும். நீங்கள் சடனாக ஒரு 3rd கியரில் ஒரு லோ RPMல போகிறீங்க, சடனாக ஒரு பிக்கப்புக்கு டக்குன்னு ஒரு கியரை கட் பண்ணி சடனாக முறுக்குறீங்கன்னா வண்டி வந்து பாப்பா கூட நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். வண்டி அப்படி ஸ்கிட் அடிக்குது, இது ஸ்கிட் ஆகுது, வண்டி அப்படி ஸ்லைட் ஆகுது. அதனால் அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். கார்னரிங் கூட நம்ம போட்டோன்னு வைங்களேன், இதில் நம்பி போட முடியும், பட் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கார்னரிங் போடுவேன் நான். ஒரு 80-90ல் போட்டிங்கன்னா MRF தாங்கும், அது வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே போனால் அது நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுவும் அது ஓரளவுக்கு தான் படுக போடணும், ரொம்ப நீங்கள் சாச்சிங்கன்னா காலவாரி விட்டுரும். ஆனால் நீங்கள் அது மெச்சலஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு. அப்படியே ரோடில் அப்படியே மிதக்கிற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். டயரே நமக்கு சொல்லும், நான் இருக்க நீ ஓட்டுறான்ற மாதிரி நமக்கு ஒரு grip கொடுக்கும், அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க MRF வச்சு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் நீங்கள் வண்டி ஹேண்டில் பண்ணாதீங்க. அது மாரி ஹேண்டில் பண்ணிங்க, ரிஸ்க் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் MRF தாண்டி நீங்கள் மெச்சலின்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்துக்கோங்க. டியூக் 390 BS6 எடுக்கிறவங்க டயர் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து அது இந்த மாதிரி ஓட்டிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ப்ரோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது, லாங் ட்ரிப் போகிறது உங்களுக்கு
சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா? சீட் ஹார்டு தான் ப்ரோ. சீட்டு ப்ளஸ் சஸ்பென்ஷனும் ரொம்ப ஹார்டு தான். ஃபஸ்ட் இது ரேஸ் டிஎன்ஏ பைக் இது. ஸோ சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம அட்வென்ச்சர் டைப் பைக்ஸில் வேணால் நம்ம சஸ்பென்ஷன் எதிர்பார்க்கலாம், சாஃப்டாக வேணும், சீட் இதாக வேணும். இதோட மேக்கிங்கே வேறு, பர்பஸ் ஆஃப் மேக்கிங் வேறு. ஆனால் நம்ம அட்வென்ச்சர்னால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சராக போகிறோம், வெளில போகிறோம், இதை எடுத்துகிட்டு போனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் பண்ண முடியாது. பில்லியன் கம்ஃபர்ட் ப்ரோ? பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ரொம்ப ஒரு 25-26 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க உட்காரலாம். அதையும் மீறி லீனாக இருக்கிறவங்களுக்கு தப்பிச்சுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒரு 30+ ஒரு வயசாக பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லெக் பெயின் வருது, பேக் பெயின் வருது, ரொம்ப ரொம்ப அலண்டுடுது அவங்களுக்கு உடம்பு. ஒன்றும் இல்லை, ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டு இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போனாலே அலண்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இது இதுதான், கம்ஃபர்ட் கிடையாது. ஆமாம், ரைடருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். அதுமாரி போனீங்கன்னா உங்கள் பட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். பட் பெயின்லாம் வருது உங்களுக்கு. ஓகே ஓகே. மற்றபடி உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வரும், பட் பெயின் மட்டும் தான் வரும், வேறு எதுவும் பேக் பெயின் வராது. அது பொசிஷனே வேறு. ஆமாம், நேக்டு பைக்னால அது வராது. ப்ரோ ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது நைட்டில்? ஹெட்லைட்டோட விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 to 120 நைட் டைமில் அந்த அளவுக்கு வரைக்கும் போதும். நம்ம நைட் டைமில் அந்த ஸ்பீடே போதும், அதுவே போதும் நமக்கு. அது மேலே போக வேணாம். அது வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். அதேமாரி நீங்கள் 140 போகிறீங்கன்னா அது உங்களோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப நைட் டிரைவ்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் போகலாம். அது உங்கள் ரிஸ்க்கு, நீங்கள் கையில் ஓகேவா? 120 வரைக்கும் ஓகே தான். அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. அது போதும் கரெக்டாக. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? அது வந்து KTM வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. BS3 பார்த்தீங்கன்னா அதோட பெரிய ட்ராபேக் பிரேக்கிங் தான். பிரேக் அடிச்சு நிற்காது, இழுத்துன்னு போய் நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சு. வண்டி ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா R15 விட தாண்டி 390 தான் ஃபஸ்ட்டு இருந்தது. BS3 பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் அப்படி இருந்தது. ஆனால் அது அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த பைக்காடா இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும். பிரேக்கில் டாப்னஸ் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஃப்ரண்ட் பிரேக் ஒரு மிசில் மாதிரி தான் இருக்கும். வண்டி அந்தளவு பிக்கப் பிடிங்கிட்டு போகும், நம்மள இழுத்துட்டு போகும். நம்மள ஒரு பஞ்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே அமுங்கும். ஓகே, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். பிரேக்ஸ் வந்து நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நம்ம பிரேக் பிடிக்கும், ஓகே நம்ம வண்டியில் பிரேக் நல்லா இருக்குது, நல்லா ஓட்டு, நமக்கு அதுவே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நமக்கு. ஓகே. ஸோ ரியர் பிரேக் எப்படி? அதே அது வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் பிரேக் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஓகே தான் சொல்லுவேன் நான். ஓகே ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா, இந்த பைக் வந்து நீங்கள் பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்குறாங்க டிப் 390 எடுக்கலாமா? பிகினர்ஸ் இந்த சைடு கூட வந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது வந்து மெயின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மற்ற 400cc பைக் பாருங்கள், பவர் இதுக்கு ஈக்குவல் இருக்கும், டார்க் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் RR30 பார்த்தீங்கன்னா 26 புரியுதுங்களா? நீங்கள் R3 பார்த்தீங்கன்னா கூட 28 தான் வரும். நிஞ்சா 300 பார்த்தாலும் அது 28 தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாடி கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் டார்க். இது வந்து 37 வருது. ஓகே. ஸோ இதில் வந்து அப்படியே இழுக்கும் ஆள். நீங்கள் சிங்கிளாக போய் ஃபுல்லாக முறுக்குனாலே உங்களை அப்படி இழுக்கும், பயங்கரமாக இருக்கும், புல்லிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி ஓட்டுறது ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி கண்டிப்பாக வேணும். மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப வேணும். எவனோ ஒருத்தர் முறுக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் ஈகோவில் நான் உன்னை முந்திரண்டா வாடா பார்த்துக்கலாம் அப்படி நம்மளும் போகக்கூடாது. அவன் வண்டி வேறு, அது வந்து கியர் கட் பண்ணி டக்குன்னு நிற்கும். இது கியர் கட் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக தான் நிற்கும். இது டக்குன்னு நிற்காது இது அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் ஒரு பிரேக்ஸ் நல்லா இருக்கும், பட் நீங்கள் ஒரு சடன் பிக்கப் ஒரு டக்குன்னு 120 140 அப்படி போய் டக்குன்னு வச்சிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ணாது. நார்மலாக குரூஸ் பண்ணினாலும் வந்து பாப்பப் ஆயிடுச்சு அப்படின்னு பாப்பப்லேயே தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணால் அப்படி ஃபுல்லாக தூக்கிக்கணும் இல்லை, பாப்பப் லைட்டாக தான் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு வீலிங் அடிக்கணும்னா கூட ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அப்படி தூக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே லைட்டாக தூக்கிக்கும். நீ ஏன்டா கஷ்டப்படுற, நானே தூக்குறேன், நீ தூக்கிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது பிக்னஸ் கண்டிப்பாக இது சைடு வராதிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு டிரைவிங் ஸ்கில்ஸ் நம்ம இருக்கணும். வண்டியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் ப்ரோ. நீங்கள் ஒரு 300cc இருக்கட்டும், 4, 6, 8 எல்லாமே ஒரு வண்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். பவர் எந்த RPMல வைக்கிறாங்க, டார்க் எந்த RPM ரிலீஸ் ஆகுது, அப்போ அது ஒரு வண்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 9000 RPM கொடுக்குது, 43 ஹார்ஸ் பவர். அப்போனா நீங்கள் 0லேருந்தே உங்களுக்கு இருக்கும். ஆனால் டார்க் பார்த்தீங்கன்னா 7000லேயே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது நீங்கள் ஒரு 4000 கிராஸ் பண்ணாங்களே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சிட்டி உள்ள ஒரு 80% 4000 மேலே தான் நீங்கள் ஓட்டுவீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை இது ஓட்ட பொழுது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். நம்ம நல்லா ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் கூட ஒரு மைண்டில் இன்னொரு சைடு வச்சுக்கணும். இல்லை இருந்தாலும் நமக்கு இது ஒரு யம தர்ம, இவன் நம்மளை கவுத்து விட்டுருவான், இவனை தப்பாக ஹேண்டில் பண்ணால் கவுத்துருவான், எல்லாருக்கான பைக் கிடையாது அது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும். டிரைவிங் ஸ்கில் கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஓரளவுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ் இருந்தால் கொஞ்சம் பவரான பைக்ஸ் ஒரு 200-250 கிட்ட ஓட்டினீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ, நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஆன்சர். ப்ரோ உங்களுக்கு வந்து பைக் ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது? நான் வந்து ஒரு 5.4 ப்ரோ. நான் வந்து நார்மலாக எடுக்கிற ஓட்டுறதா ஓகே. நான் ஏதாவது கொஞ்சம் பின்னாடி யாரை பில்லியன் வச்சுட்டு ஒரு
சடன் யூ டர்ன் எடுக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 5.4க்கு வந்து ஓட்டலாம், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் பண்ணுறோம், சடன் யூ டர்ன் எடுக்கிறோம், பின்னாடி நிறைய வெயிட் ஏற்றிட்டு போகிறோம், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் கரெக்டான வெயிட் பண்ணி 5.5 இருந்தால் யாராவது ஓட்டலாம். 5.5 அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தாராளமாக ஓட்டலாம், பிரச்சனையே இருக்காது. ப்ரோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது இதில்? நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா பில்லியன் இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா 80% எங்கேயுமே இடிக்காது. நார்மலாக எங்கேயா சிட்டி உள்ள பெரிய ஒரு ஜங்ஷனில் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருப்பாங்க, அங்கே தான் இடிக்கும். ஆனால் அது பில்லியனோட போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், 80% இடிக்கும், 20% தான் உங்களுக்கு இடிக்காமல் இருக்கும். ஆனால் ஒரு அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே அமுங்கிக்கும். ஆமாம். அட் த சேம் டைம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்றுனீங்களா லைட்டாக வராயும், அப்போ உங்களுக்கு ஓகே. கொஞ்சம் ஸ்பீடாக அப்படி டங்கு நடியும் ஆஃப் ஆகிடுது வண்டி. ஓகே, நெக் டிராஃபிக்கில் அப்படியே ஆஃப் ஆகிடுது வண்டி. கொஞ்சம் அந்த உள்ள அந்த அடியில் அந்த எக்ஸாஸ்ட் பைப் போகுது பாருங்க, அது அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் அது பேஷ் பிளேட் ஏதாவது ஆஃப் மார்க்கெட்டில் ஏதாவது பார்த்து போடுறது கொஞ்சம் பெட்டர். அது கொஞ்சம் சூப்பர் ப்ரோ. வேறு இது நீங்கள் வந்து இப்போ கஸ்டமைசேஷன் எதனா பண்ணிடுறீங்களா இல்லை எதனா பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ எனக்கு கஸ்டமைசேஷன் இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன். ஒரு 1 இயர் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஸ்டாக் பைக் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போர் அடிக்க போகிறது வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம புதுசாக ஒரு ஃபீல் வரும். எடுத்தோடனே பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு இதாகிடும். ஓகே, ஆஃப் ரோடு ஏதாவது பண்ணிருக்கீங்களா ப்ரோ இது வரைக்கும்? ஆஃப் ரோடு நான் அது பெருசாக இது பண்ணது. இதை வச்சு ஆஃப் ரோட் பண்ண சஸ்பென்ஷனும் ரொம்ப ஹார்டு, இது பயங்கர ஹார்டு இது சஸ்பென்ஷன். ஏன்னா இவங்க வந்து அது வந்து நம்ம அட்வென்ச்சர் 390 வேணால் சாஃப்டாக எதிர்பார்க்கலாம், அட்வென்ச்சர் பைக்ஸில் பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரீட் பைக் மாதிரி தான் இது. இதில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே ப்ரோ, ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ. ஸோ கைஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் நிக்கில்கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன், அப்படின்னா அவரே ரிப்ளை பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.